நான் சொன்னேன் பாருங்கள், இது வெறும் பச்சரிசி தான். இத்தனைக்கும் ரேஷன் அரிசி. ஆனால் பாருங்கள் எப்படி பூவாக இருக்கும். இது மெஷர்மெண்ட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அரிசியை கிளஞ்சி மாடியில் ஊற்றிட்டு திரிச்சேன் வரட்டு அரிசி இல்லாமல். ஆனால் இதுவும் செய்யலாம். எப்படின்னு பாருங்கள், நான் இந்த ஷார்ட்டில் 4 இடியாப்பம் மெத்தட் கொடுத்துருக்கேன். ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள், புல 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 புல. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நேர்களே. குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஓர் அற்புதமான தொழில் நேர்களே. டிப்ஸ் பார்ப்போமா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடியாப்பம் என்கிட்ட ஒரு நேர் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு புளிய வேண்டியிருக்கு, அது ஒரு இதுவும் அல்ல, நான் கடையில் ரெடிமேட் தான் வாங்குவேன் அப்படின்னு. நான் ஒரு ஐடியா தரேன். 1 டம்ளர் புழுங்கரிசி போட்டிங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி, அது 2 சரி கிளஞ்சி உணர்த்தினாலும் சரி, இல்லை வரட்டரிசியாக திரிச்சுட்டு புழிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. வெந்நீர் விட்டு கொஞ்சோண்டு உப்பு நெய் விட்டு பிசறிக்கங்க. அதுக்கப்புறமா வெந்நீர் விட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் சர்ன்னு புளிய விடணும். இல்லைன்னா ப்ளைன் புழுங்கரிசி, அதுவும் செமையாக மாவை திரிச்சு வச்சுக்கோங்க, செமையாக இருக்கும். அதுவும் 2 வகை சொல்லிட்டேன் இடியாப்பம். 3ஆவது வகை வெறும் பச்சரிசி, பொன்னி பச்சரிசி, செமையாக இருக்கும். இல்லை மாவு பச்சரிசி செஞ்சு பாருங்கள் நீங்கள்.